அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்மளுடைய புவனேஸ்வரி சேத்திரத்தில் புவனேஸ்வரியினுடைய உற்சவ மூர்த்தி அந்த அம்பாலை ஐமுன்னில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய படைத்தளபதி மந்திரி, அதாவது படைத்தளபதின்னும் போது வாராகி, மந்திரினின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா, அதாவது ராஜ ஷியாமலான்னு சொல்லக்கூடிய மாதங்கி, இவங்க 3 பேரையும் ஐமுன்னில் நம்ம செய்து ஜலவாசம், தானியவாசம், சொர்ணவாசம் இதில் வைத்து அதுக்கப்புறமா முறை பிரகாரம் நம்ம பிரணவானந்தர் நம்ம குருவாகப்பட்ட அவரை அதுக்கு கண் திறந்து பிராண பிரதிஷ்டை செய்து ஆலயத்தில் நித்தியப்படி பூஜையில் அந்த உற்சவமூர்த்திகளை வைத்திருக்கிறோம். இதனுடைய குறிக்கோள் என்னன்னா, உங்கள் அனைவருடைய இல்லத்திற்கும் இந்த அம்பாள் எழுந்தருளி உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களையும் போக்க வேண்டி நாங்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். விருப்பம் உள்ள நீங்கள், ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவள் விருப்பப்படணும்னு காரணம் என்னன்னா, அவள் விரும்பிட்டாதான் உங்கள் இல்லத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அந்த அம்பாள் வருவதற்கு உங்கள் ஆலயத்திற்கு முன்பதிவு செய்துக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பதிவுகள் ஆகிட்டே இருக்குது, பூஜைகள் போயிட்டே இருக்குது. அதனால் முன்பதிவு செய்துக்காங்க. செய்துக்கிட்டீங்கன்னும் போது உங்கள் இடத்திற்கு இந்த 3 அம்பாளையும் அழைத்து கொண்டு நானே வருகிறேன். காரணம் எதனால் அப்படின்னா, குரு முடிந்த அளவுக்கு குரு வருவார். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் அம்பாலோட நான் வந்து பல அற்புதமான முறையில் உங்களுடைய குறைகளை சங்கல்பமாக வைத்து அம்பாளிடத்தில் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீர வேண்டி சங்கல்பம் செய்து அம்பாளுக்கு உரிய அபூர்வமான ஒரு பூஜை முறைகள்லாம் செய்து, அது மட்டும் இல்லாமல் நவாவரண போற்றிகளை செய்து பூஜைகளை செய்து உங்களுக்கு அருட்பிரசாதங்களை வழங்கி உங்கள் இல்லத்தில் அம்பாளை நிரந்தரமாக தங்க வைத்து உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்போடு வாழ வழிவகை செய்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள்ன்றதை விட அனுகூலம் பெற்றவர்கள், அனுகிரகம் பெற்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் இல்லத்தில் நானும் அந்த 3 அம்பாலும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வருகிறோம். அதாவது வரக்கூடிய தை அமாவாசை, அமாவாசை என்றாலே பித்திருக்களுக்கு உரியது. பித்திருக்கள் நற்கதியை அடைய, அவர்கள் அந்த லோகத்தில் நிம்மதியாக இருக்க, அந்த ஆத்மா சாந்தி அடைய நம்ம அதற்கு உண்டான வழிமுறைகளை செய்யணும். தாய் தகப்பன் சேர்க்கக்கூடிய சொத்துகள் மட்டும் நமக்கு சொந்தமல்ல. அதே தாய் தகப்பன் மரித்த பின்னாடி அவர்களுடைய பாவ புண்ணியங்களை சீர் செய்வதற்காக தான் குழந்தைகள் நம்மலாம் இருக்கிறோம். இந்த வகையில் என்ன அப்படின்னா, தானங்கள், தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுமான மட்டும் எப்போவுமே சரி தர்ப்பணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, சித்தரன்னம் சொல்லக்கூடிய புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் ரொம்ப ஒரு உசிதமானது. அதிலும் குறிப்பாக புளி சாதம், அந்த புளி சேர்த்து அதில் நல்லெண்ணையும் அதில் எல்லையும் வறுத்து போட்டு வேர்க்கடலை நிறைய போட்டு மந்தார இலையில் மடித்து தண்ணீரோட நம்ம தர்ப்பணம் கொடுத்த அன்னைக்கு நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் அளப்பரியது. குறிப்பாக தை அமாவாசைக்கு இந்த தானத்தை செய்யுங்கள். கொடுக்கும்போது எங்களுடைய பித்திருக்களுக்கு போய் இந்த புண்ணியம் போய் சேரணும்னு சொல்லி கொடுங்க. அதுக்கடுத்த தானம், அதாவது வாழை மரத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லைன்னுவாங்க. தென்னை மரமும் வாழை மரமும் அது குலத்தையை காத்து மற்றவங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி வாழையடி வாழையாகன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. அப்படிப்பட்ட வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு இதை தானமாக கொடுக்கணும். குறிப்பாக பிரண்டை, இந்த பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, இது பித்திருக்களுக்கு மட்டுமே உரியது. இந்த பிரண்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலையாக கோர்த்து இந்த பிரண்டையை அதுக்கு கணுவு இருக்கும். ஆண் பிரண்டை இருக்குது, பெண் பிரண்டை இருக்குது, அலி பிரண்டை இருக்குது. பிரண்டையில் இத்தனை வகைகள் இருக்குது. இந்த சின்ன சின்ன தண்டுகளாக இருக்கக்கூடிய பிரண்டையை நம்ம வாங்கி அதை நல்லா அலம்பி பன்னீரில் திருப்பி அதை அலம்பிட்டு தொடச்சிடணும். அதுக்கப்புறம் ஊசியில் நேராக கோக்க வேண்டும், குறுக்கில் கோக்கக்கூடாது. நேராக கோர்த்து அதை சந்தன குங்குமம் பிரண்டையின் நடுப்பகுதியில் வைத்து அதை பெருமாளுக்கு மாலையாக கொடுக்கணும். அப்படி யார் ஒருத்தர் பெருமாளுக்கு மாலையாக தை அமாவாசையில் கொடுக்கிறார்களோ
அவர்களுடைய குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருக்காது, பித்ரு சாபம் இருக்காது, சர்ப்பத்தின் தார்க்கம் இருக்காது. ஏன்னா அந்த பிரண்டைக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு. இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்ததாக அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தண்டை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு குழி எடுத்து அகல் விளக்கு வைத்து திருமாலுடைய திருத்தலத்தில் அந்த இடத்துல நீங்கள் இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா அந்த தை அமாவாசையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். காரணம் எதனாலன்னா, எப்படி நம்முடைய வம்சம் தலைமுறை தலைமுறையாக வருகிறதோ அதே மாதிரி தான் வாழையின் வம்சம் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியது. அப்படிப்பட்ட அதனுடைய தண்டு, அந்த தண்டு பாகத்தில் ஒரு தீபத்தை வைத்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வாழையடை வாழையாக பித்ருவின் சாபம் என்னைக்குமே வராது. இந்த முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தானத்தினுடைய பலனையும் இந்த தீபத்தினுடைய பலனையும் தை மாதத்தின் அமாவாசையின் அருளாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜெய் சாய்ராம்.